பாபநாசத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண் வேட்பாளர் மேல, அதுவும் கர்ப்பிணி பெண் மேல திமுகவை சேர்ந்த சில பேர் சேர்ந்து தாக்கல் நடத்தினாங்க அப்படின்றத கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கேயே உட்காந்து பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. கர்ப்பிணி பெண்ணுன்னு கிடையாது, ஒரு பொண்ணு மேல கை வச்சாலே அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அவன் தண்டிக்கப்பட வேண்டியதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு தாவைக்காவை சேர்ந்தவங்களை தாண்டி வேற ஒருத்தவங்க பிறந்துதான் வரணும். இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். உண்மையாவே இந்த அம்மாவை அடிச்சது திமுக காரங்க கிடையாது, அங்க நடந்ததே வேற. ஏதோ இந்த அம்மாவை திமுக சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சதா வெளியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மாவை திமுக சேர்ந்தவங்க தான் திமுகவுக்காக ஓட்டு கேட்டு போனதுனாலதான் இந்த அம்மாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கவே செஞ்சாங்க. ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி மேற்கு ஒன்றியத்தில் இருக்கிற வாசி கவுண்டனூர்ல திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு கேட்டு போன இந்த அம்மாவை தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிச்சிருக்காங்க. ஆனா இது அப்படியே வேற மாதிரி திரிச்சு விட்டு நம்ம டிவிகேஎன்எஸ் பண்ற அட்டூழியத்தை பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு வாக்களிக்க முடியாதுன்னு ஒரு பொண்ணு சொன்னதுனால இத்தனை ஆண்கள் சேர்ந்து அடிச்சாங்களாமா. இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ண எந்த டிவிகே பேஜோட அட்மினாவது ஊர் பேரு, தெரு பேரு, ஒன்றியத்தோட பேரு, மாவட்டத்தோட பேரு இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பாத்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சாதானே பண்ணுவாங்க. ஏன்னா பண்றதே அவதூறாச்சே. பெண்கள் மேலேயோ திருநங்கைகள் மேலேயோ தாக்குதல் நடத்துறவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டியவன். அவனெல்லாம் பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி கையை வெட்டினா கூட தப்பே கிடையாது. ஆனா அதை கூட அரசியலாக்கி யாரா நீங்களாம்? முதல்ல இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, வாக்கு சேகரிக்க திமுகவினர் எல்லாரும் பொதுமக்களை சந்திக்க போகும்போது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுகவினரை விரட்டி அடிச்சாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வருதுல, அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்த்தோம்னா சூப்பர், வெரி குட், இப்படிதான் இருக்கணும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வீடியோக்கு கீழே ஐயோ பாவம் திமுக காரங்க எல்லாருமே இப்படிதான் ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. முதல்ல கமெண்ட் பண்ற நம்ம உருப்படியா இருக்கணும். பண்றதே அவதூறு பிரச்சாரம். அதுல என்னை வேற மென்ஷன் பண்ணி இதை பத்தி பேசு, கலைஞர் புறம்போக்கு இப்படிதான் அடிக்க சொல்லி கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்கிறான். ஏன்டா விஜய் இப்படிதான் அவதூறு பரப்ப சொல்லி கொடுத்துருக்காரா அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனா நான் கேட்க மாட்டேன். நீங்க தான் நாகரிகமற்ற அரசியல் பண்றீங்க, நானாவது நாகரிகமான அரசியல் பண்ணணுமா இல்லையா?